வணக்கம். வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. நம்மளோட உடல் வெப்பத்தை போக்கி நம்மளோட உடலுக்கு ஒரு நல்ல குளிர்ச்சி தரக்கூடிய கேழ்வரகு வச்சு இன்றைக்கி நம்ம கேழ்வரகு களி தான் ரெடி பண்ண போகிறோம். கிராமத்தில் இதே கேப்பக்களின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் இதை ராகி களி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேப்பக்களி ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காது. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ரொம்ப ஈஸியாக அதை செஞ்சிடலாம். இந்த மெத்தடில் நம்ம களி ரெடி பண்ணி கொடுத்தா சின்ன குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே சமயம் மீதமாக இருக்க அந்த களியை வச்சு நம்ம கேப்பக்கூழும் ரெடி பண்ணலாம். வாங்க, கேப்பக்களி கேப்பக்கூழ் ரெண்டும் எப்படி ஈஸியாக ரெடி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த களி ரெடி பண்ணுறதுக்கு நான் 1 கப் கேழ்வரகு மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கட்டிவிடாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். மாவு இந்த மாதிரி தண்ணியில் கரைக்காமல் நம்ம களி கிண்ட ஆரம்பிச்சிட்டோம்னா கிளறும் போது கட்டிப்பட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நம்ம முதல்ல தண்ணி விட்டு கரைச்சிட்டு அதுக்கப்புறம் களி கிண்ட ஆரம்பித்தா கொஞ்சம் கூட கட்டிப்படாது. புதுசாக செய்கிறவங்களுக்கும் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கட்டிப்படாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ கரைச்சி எடுத்தது தனியாக இருக்கட்டும். வாங்க, இப்போ நம்ம களியை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த கேழ்வரகு களி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கணும். அப்போ தான் களி கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும், அடிப்பிடிக்காமல் இருக்கும். நான் 4 லிட்டர் ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன். இப்போ இதில் 3 மடங்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப் மாவுக்கு 4 கப் தண்ணிங்கிறது கரெக்டாக இருக்கும். ஏற்கனவே நம்ம 1 கப் தண்ணி வச்சு மாவு கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அப்போ 3 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி நல்லா அந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சிடணும். இப்போ நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த கேழ்வரகு மாவு இதில் ஊற்றிக்கணும். கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். கொஞ்சம் கூட கைவிடக்கூடாது. அந்த மாவு ஊற்றி அந்த மாவு கெட்டியாகிற வரைக்கும் நம்ம கைவிடக்கூடாது. கைவிட ஆரம்பிச்சிட்டோம்னா மாவு ரொம்ப கட்டிப்பட ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த மாதிரி நல்ல ஒரு கெட்டியான பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி களி நல்லா கெட்டியாக வந்துருச்சுன்னா இதுக்கப்புறம் கட்டிப்பட ஆரம்பிக்காது. இப்போ நம்ம விட்டு விட்டு கூட கிளறிக்கலாம். கேழ்வரகு களி நல்லா அந்த மாதிரி கிளற அதனோட கலர் நேரம் ஆக மாறிட்டே வரும். அதே மாதிரி ஒரு நல்ல ஷைனிங் கொடுக்கும். கேழ்வரகு மாவு நல்லா வெந்து வர்ற வரைக்கும் இதை நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். நல்லா வேகாமல் நம்ம களியை இறக்கிட்டோம்னா அந்த கேழ்வரகோட பச்சை வாசம் அடிக்கும். அது களி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. பாருங்கள், கேழ்வரகு களி இந்த கலர்லேருந்து இந்த மாதிரி டார்க் கலராக வர்ற வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ இது வெந்துருச்சா நம்ம எப்படி செக் பண்ணோம்னா கையை தண்ணியில் நல்லா நனைச்சிட்டு இந்த களியை தொட்டு பார்த்தோம்னா நம்ம கையில் கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாது. அந்த மாதிரி ஒட்டாமல் இருந்துச்சுன்னா கேழ்வரகு களி ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்மளுக்கு ஒட்டவே இல்லை. இப்போ நம்மளோட களி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம உளுந்தங்களி கிண்டினாலோ அல்லது வெந்தயக்களி கிண்டினாலோ அந்த களியோட நம்ம வெல்லத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தான் களி ரெடி பண்ணுவோம். ஆனால் அந்த கேழ்வரகு களிக்கு நம்ம அந்த மாதிரி ரெடி பண்ணக்கூடாது. ஏன்னா இதோட இனிப்பு சேர்த்து நம்ம கிளற ஆரம்பிச்சிட்டோம்னா நேரம் ஆக ஆக அது தண்ணிப்பட ஆரம்பிச்சிடும். அதனால் களியை நம்ம தனியாக கிளறி எடுத்து வச்சுக்கணும். சூடாக களியை ஒரு கிண்ணத்தில் எடுத்து அதுக்கு மேலே விருப்பப்படுறவங்களுக்கு நாட்டு சக்கரை அல்லது பொடிச்ச வெல்லத்தை தூவி நடுவில் ஒரு புளி பறித்து நல்லெண்ணெய் சேர்த்து கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா விருப்பப்படாதவங்களுக்கு நல்லெண்ணெய் இல்லாமையும் கொடுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுத்தா அந்த ஸ்பூனை எடுத்து அப்படி சாப்பிடும்போது அந்த வெல்லமும் களியும் சேர்ந்து வரும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மீதம் இருக்க இந்த களியை வச்சு நம்ம கேழ்வரகு கூழும் ரெடி பண்ணலாம். வாங்க, கேழ்வரகு கூழ் எப்படி ரெடி பண்ணலான்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். பொதுவாக கேழ்வரகு கூழ் அப்படின்னா முத நாளே களியை கிண்டி அது நீர் ஆகாரத்தில் போட்டு வச்சுருப்பாங்க. மறுநாள் அதை எடுத்து நல்லா கிளறி அது கூட மோர் சேர்த்து வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து கொடுப்பாங்க. நம்ம இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்க அந்த கேழ்வரகு களியிலேருந்து கேழ்வரகு கூழ் ரெடி பண்ணலாம். நான் இப்போ 2 கரண்டி அளவுக்கு கேழ்வரகு களி எடுத்துக்கிறேன். இது உடனே நம்ம கூழாக ரெடி பண்ணுறதுனால மோர் கொஞ்சம் புளிச்சதாக இருக்கணும். இப்போ இது கூட நம்ம சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அப்புறம் அந்த கூழுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இது கூட பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய்க்கு பதிலாக வறுத்து எடுத்து வச்சுருக்க மோர் மிளகா இருந்தால் அது நல்ல கையினால் இந்த மாதிரி பொடி பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மோர் மிளகா சேர்த்தோம்னா இது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கரண்டினால் அல்லது கையினால் அந்த கட்டிப்படாமல் நல்லா கரைச்சி விட்டுறணும். அந்த மாதிரி கரைச்சி விட்டோம்னா நம்மளோட சூப்பரான டேஸ்ட்டில் கேழ்வரகு கூழ் ரெடி ஆயிரும். இந்த கேழ்வரகு கூழ் அல்லது இந்த கேழ்வரகு களிலாம் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு பசியே எடுக்காது. ரொம்ப நேரம் பசியை தாக்கு பிடிக்கலாம். ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் செய்யும்போது இந்த கேழ்வரகு கூழை ஒரு 2 கிளாஸ் எடுத்துட்டால் போதும். பசி கொஞ்சம் கூட தெரியாது. உடல் சோர்வும் நம்மளுக்கு கொஞ்சம் கூட தெரியாது. இன்றைக்கே நீங்களும் இந்த கேழ்வரகு மாவு வச்சு கேழ்வரகு களி கேழ்வரகு கூழ் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.